ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான டிஷ்ஷு தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்புங்க. பாருங்கள், முட்டை குழம்பு வந்து நான் எண்ணெயில் பொரித்து உருளைக்கிழங்கும் சேர்த்து நான் முட்டை குழம்பு வைக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை குழம்பு வந்து வறுத்த முட்டை குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸு. இந்த எண்ணெய் வந்து சூடாக இருக்குது, ரொம்பவும் சூடாக தேவையில்ல. பாருங்கள், இந்த முட்டையை நான் அதில் சேர்த்துக்கிறேன். எல்லா முட்டையுமே அதில் சேர்த்துக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பு வந்து எண்ணெயில் பொரிஞ்சிட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து இது பண்ணுங்கள், கொஞ்சம் வெடிக்கும் முட்டை வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது. பாருங்கள், நல்லா பொறுமையாக எல்லாத்தையும் இந்த மாதிரி கலரி விட்டுட்டுங்க. கொஞ்சம் அந்த மேலே இருக்கிற அந்த வெள்ளை பகுதி வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் அதில் பொரித்து எடுத்துக்கணும். இது வந்து உருளைக்கிழங்கு முட்டை குழம்பு. இது நம்ம வந்து நார்மலாக வந்து முட்டை குழம்பு இங்கே வந்து தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு அதில் முட்டை போடுவாங்க. சில பேர் முட்டை குருமா மாதிரி செய்வாங்க. நான் வந்து இந்த வறுத்த முட்டை குழம்பு செய்ய போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையும் உருளைக்கிழங்கையும் வந்து நம்ம எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், முட்டை வந்து இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கும் பாருங்கள், வேக வைக்கல. நான் பச்சை உருளைக்கிழங்கு தான் தோல் சீவி அதை வந்து எண்ணெயில் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. இதுலேயே வந்து நம்ம பாருங்கள் பட்டை இலை சேர்த்துருக்கேன், பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து தேவையானது வந்து பாருங்கள் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸ்பைசஸ்லாம் போட்ட பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வாங்க, இதில் வந்து நான் இப்போ என்னென்ன சேர்த்துருக்கேன்னா எண்ணெய், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தக்காளி இப்போ 2 தக்காளி போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கிட்டோம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உருளைக்கிழங்கு முட்டையும் வறுத்த பிறகு எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு பாருங்கள், இந்த எண்ணெயிலேயே வறுக்கும்போது நல்லா வெந்துருங்க அது. அதுக்கப்புறம் குழம்புல போடும்போது நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்தால் போதும். பாருங்கள், பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி வந்து வதங்கிட்டு இருக்குது. தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து இந்த தக்காளி கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் சின்ன ஸ்பூனால் காரத்துக்கு தேவையானது வந்து சேர்த்துக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரம் மசாலா சேர்க்க போகிறோம். அதனால் நான் மிளகாத்தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ கூடவே வந்து நம்ம கரம் மசாலா, பாருங்கள், இந்த கரம் மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். முட்டை குழம்பு வந்து நீங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சென்னையில் வந்து இந்த முட்டை குழம்பு வந்து நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பார்த்தும் இருக்க மாட்டீங்க, யாரும் வந்து வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வந்து சூப்பரான செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டை குழம்பு வந்து நீங்கள் சாதத்துக்கும், இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு முட்டை குருமா மாதிரி இருக்கும். இங்கே நம்ம உடச்சி ஊற்றி செய்வோம், வேக வச்சு பச்சையாக அப்படியே வேக வச்சு செய்வோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதில் நல்லா இப்படி ஃப்ரை ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த மசாலா கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகாத்தூள் மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கிறோம், கரம் மசாலாலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இன்னமும் நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை.
அப்போ தான் வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் மசாலா வந்து எந்த அளவுக்கு எண்ணெயில் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டு வரும். நம்ம வந்து ஒன்றும் பாதியமாக மசாலாவை வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா குழம்பு நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் வராது, சரியாக பச்சை வாசனை வரும். நீங்கள் வந்து மசாலாவை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணிக்கிங்க. நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு ஒரு மாதிரி நல்லா சுண்டி எண்ணெயில் நல்லா திக்காக வரும். அப்போ வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாசனையும் செமையாக வந்துட்டுருக்கு பாருங்கள். மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுக்கிற இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் முட்டையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து முட்டை வந்து உடையாது. மசாலா கூட சேர்த்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கூட இதை நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். உடையாது, ஏன்னா நம்ம வறுத்து சேர்த்துருக்கோம், அதனால் உடையாது முட்டை. பாருங்கள். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் குழந்தைங்க 2 பேர், நானும் எங்கள் ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால கொஞ்சமாக குழம்பு செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, முட்டைலாம் வச்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் முட்டையும் உருளைக்கிழங்கும் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த குழம்புல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து ஃபைனலாக தண்ணியை ஊற்றியாச்சு. நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஒரு தண்ணியை ஊற்றிக்காச்சு. பாருங்கள், முட்டையும் அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம அதில் அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகிற மாதிரி நல்லா அந்த மசாலா தண்ணியில் குழம்புல வந்து கொஞ்சம் ஊறுற அளவுக்கு நம்ம ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் குழம்புல வேக வச்சோன்னா போதும், தண்ணி விட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதிச்சுட்டு இருக்குது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதிச்சுட்டு இருக்குது குழம்பு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.